டான் டிவியில் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் வரலாறு பேசும். சிலருடைய திறமையை காலம் கடந்த நிலையிலே மக்கள் பேசுவார்கள். சிலருடைய ஆற்றலை பார்த்து பிரமித்து பல காலம் பேசிட்டே இருப்பாங்க. பொதுவா திரையுலகிலே வலம் வந்தவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நிறைய நல்ல விடயங்களை செய்தவர்களாகவும், நடிப்பாற்றலில் சிறந்தவர்களாகவும், தனக்கென்று ஒரு பாதையை வகுத்தவர்களாகவும், அந்த பாதைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறிய நிறைய பேரை பார்த்திருக்கோம். வேறொரு துறையிலே பயணித்து இறுதியில் தனக்கென்று ஒரு துறையான நடிப்பு துறைதான் சிறந்தது அப்படின்னு வலம் வந்த ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னா உங்க மனசுல யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் பதிலா இருக்கும் பொழுது டெல்லி கணேஷ் அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பா இன்னைக்கு பார்த்துடலாம். இவரை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு சிறந்த நடிகர். எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதற்காக தன்னை அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் கிட்டத்தட்ட 45 வருட காலங்களுக்கு மேலாக தமிழ் திரையுலகில வலம் வந்தவர். அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். இந்தி, மலையாளம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் ரொம்ப கற்றறிந்து, ஆனால் ரொம்ப அதிகமா தமிழ் திரைப்படங்கள்ல தான் நடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அவர் நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏர்ஃபோர்ஸ்ல பணியாற்றிருக்காங்க. அப்ப எப்படி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து பணியாற்றினவங்க ஒருத்தவங்க திரையுலகம் அப்படின்ற ஒரு விடயத்துக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே நேரத்துல ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்றது ரொம்ப பிரபலமா இருக்கு இந்த காலகட்டத்துல. டெல்லி கணேஷ் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும் பொழுதே இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. அப்போ அவருக்கு எத்தனை வயது அப்படின்னா 20 வயது, 19 தொடக்கம் 20 வயது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1976ஆம் ஆண்டுதான் திரையுலகுக்கு வாராங்க. ஆனா அதற்கு முன்னாடியே அவர்கள் ஸ்டாண்ட் அப் காமெடிய தான் இருக்கும் அந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும் பொழுதே பங்களிப்பு செய்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த டெல்லி கணேஷ் அப்படின்ற பேர்லாம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுல இருக்கும். ஏன்னா அவருடைய ஊர் டெல்லி கிடையாது. அவங்க பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சின்ன அருமையான அழகான ஒரு கிராமம். அப்போ எப்படி இந்த டெல்லி கணேஷ் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு பார்க்கணும்ல. தமிழ்நாட்டின் இன்றைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழப்பாக்கு ஊர்ல 1944ஆம் ஆண்டு தான் கணேஷ் அவர்கள் அப்படின்னு பேரோட பிறக்கிறாங்க. இவருடைய தாயார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் இருக்காங்க. அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். அதே நேரத்தில் அவங்க அப்பாவினுடைய ஊர் பார்த்தீங்கன்னா வல்லநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தது திருநெல்வேலியில தென்காசி மாவட்டத்துக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல பிறந்திருந்தாலுமே இவர் கூடுதலாக வளர்ந்த இடம் அப்பாவினுடைய ஊரான வல்லநாடுல தான் அதிகமா வளர்ந்திருக்காங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் பிறந்த அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவங்க அப்பா ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்காங்க. அப்போ இவருடைய கூட பிறந்தவங்க மொத்தம் டெல்லி கணேஷ் சேர்த்து 3 பேர். அக்கா ஒரு ஆள் இருக்காங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் 2வது குழந்தை, 3வது குழந்தை ஒரு தம்பி பிறந்திருக்காங்க. அந்த தம்பி அவருக்கு கொஞ்சம் காது கேட்காதான் பிறந்த உடனே. அப்போ அவங்க தம்பி பிறந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும் பொழுதே அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்போ டெல்லி கணேஷ் அவர்களுக்கு வயது 3. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அக்காவுக்கும் பெரிய வயது இல்லை. அப்போ அப்பாவுடைய நிலை எப்படி இருக்கும், இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்போ டெல்லி கணேஷன் அவர்களுடைய அப்பாவுக்கு எத்தனை வயது அப்படின்னா 20 வயது. 20 வயதுன்னா அவர் 13 வயதிலேயே திருமணம் முடித்திருந்தார். யாரு? டெல்லி கணேஷ் அவருடைய அப்பா. இந்த ஒரு சூழ்நிலையில அவர் 2ஆம் திருமணம் செய்து கொள்றாரு. 2ஆம் திருமணம் செய்த பிறகு கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்குது. இந்த மொத்தமாக அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறது. இந்த பெரிய குடும்பத்தை ஆரோக்கியமாக வழி நடத்தும் ஒரு ஆற்றல் பின்னாட்கள்ல டெல்லி கணேஷ் அவருடைய பார்வையில பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய குடும்பத்தை ரொம்ப அழகா அவரே கவனிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்றத அவரே பதிவு செய்திருக்கிறாரு. இப்படி அழகான ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வெளிவந்து தன்னுடைய பயணம் எப்படி இருக்க போகுது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா பெரிய ஒரு குடும்பம், கண்டிப்பா வருமானம் என்பது ஒரு பெரிய அளவு இருக்காது. எப்படியாவது தானும் வேலைக்கு போகணும். டெல்லி கணேஷ் அவர்களை பார்த்தீங்கன்னா பாடசாலை படிப்பை சிறப்பா முடிச்சிருந்தாங்க. பல்கலைக்கழகம் போற அளவுக்கு அவங்களுக்கு மார்க்ஸ் பத்தல. அப்போ மேல் படிப்பு படிக்கிறது எப்படி அப்படின்னு அவங்க அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வேலைக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அவங்களுடைய சித்தப்பா, அப்பாவுடைய தம்பி பார்த்தீங்கன்னா மதுரையில டிவிஎஸ்ல வேலை பண்றாங்க. டிவிஎஸ்ல வேலை பண்றது அந்த காலத்துல ஒரு பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மதுரைக்கு வாங்க, டிவிஎஸ்ல வேலையில இணைஞ்சுக்குங்கன்னு சொல்லும்பொழுது டிவிஎஸ்ல வேலைக்கு இணையும் பொழுது அவ்வளவு பெரிய வயது இல்லை அவருக்கு. 16, 17 வயது, 18 வயது நிரம்பிய வயதுல தான் டிவிஎஸ்ல வேலைக்கு இணைகிறாங்க. அந்த இடத்துல வேலைக்கு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தான் அங்க வேலைக்கு இருக்கிறாங்க. அப்ப வேலைக்கு இருக்கும் பொழுது என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னும் நல்ல
அதிகமான சம்பளத்தோட இன்னும் தன்னுடைய ஒரு தேடுதல் மத்தியில இன்னும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த வேலையையும் கைவிடாமல் அவருடைய பணி அப்படியே தொடர்கிறது. டெல்லி கணேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படி அப்படின்னு நினைக்கும் பொழுது, 6 மாத காலம் வந்து டிவிஎஸ் நிறுவனத்துல வேலைக்கு இருந்த பிறகு அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. இந்த அழைப்பு எங்கிருந்து வருதுன்னா, எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. அங்க போய் பார்க்கும் பொழுது, தமிழ்லயே விளம்பரம் குடுத்திருக்காங்க. விமானப்படைக்கு ஆள் சேர்ப்பு அப்படின்னு ஒரு விளம்பரம். அப்ப அவர் போய் அங்க நிக்கும் பொழுது நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த விமானப்படையில வந்து போய் வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, முதலாவது கை தூக்குனது யாரு அப்படின்னா, டெல்லி கணேஷ் அவர்கள். அவர் தான் கைய தூக்கி எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது, பக்கத்துல வந்து பெருசா யாருமே கை தூக்கலையாம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்த பெரியவர் சொன்னாராம், என்ன இப்படியெல்லாம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா கஷ்டம். பின்னாடி வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா?" அப்படின்னு நினைக்கும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே கை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நெறைய பேர வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அந்த பொதுவா இன்டர்வியூ எல்லாம் வைப்பாங்களா, அந்த இன்டர்வியூக்கு வந்து போறாங்க டெல்லி கணேசன் அவர்கள். அங்க போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 பேர் இருக்காங்களாம் அந்த இன்டர்வியூக்கு. அதுல வந்து அதிகமானவர்கள் யார் அப்படின்னா, வடநாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்களாம். எல்லாரும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா உயரமா, வாட்ட சாட்டமா இருக்காங்களா. இப்போ தன்னை எப்படி தேர்வு செய்வாங்க? எப்படியாவது தனக்கு அந்த வேலை கிடைச்சிருமேன்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்ததுனால, ரொம்ப அமைதியா அப்படியே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் பொழுது, இந்த தெரிவு குழுவுல வந்து பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல, இவங்க எல்லாத்தையும் தெரிவு செய்வார்ல ஒருத்தரு. அவர் வந்து என்ன பண்றாரா, இப்படியே நடந்து வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு டெல்லி கணேசன் அவர்களை பார்த்து கூப்பிடுறாராம். கிட்ட வந்த பிறகு, ஆ "டூ யூ நோ இங்கிலீஷ்?" அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப டெல்லி கணேசன் அவர்களுக்கு வந்து அந்த காலகட்டம் என்பது அவருக்கு ஒரு புதுசா இருந்ததுனால, "நிக்கே" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு தொடர்ந்து இங்கிலீஷ்லயே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "சரி நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, "தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு. "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் என்ன சொல்றாருன்னா, "எம். கணேஷ்" அப்படின்னு சொல்றாராம். அப்போ அந்த தெரிவு குழுவில் இருந்த அந்த பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஆ உங்க பேர் வந்து கணேஷ்ன்னு சொன்னீங்களே, நீங்க ஜெமினி கணேசனா? இல்லாட்டி சிவாஜி கணேசனா?" அப்படின்னு கேட்டபோது இவர் சொன்னாரு, "ஆர்டினரி கணேசன்." "ஓ! தமிழ்நாட்டுல ஆர்டினரி கணேஷ்ன்னு ஒருத்தர் இருக்காரா?" அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு சந்தர்ப்பமாக அது ஞாபகப்படுத்தப்பட்டது. அப்போ இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, "சரி இப்ப எல்லாரையும் வந்து லைன்ல நிக்க சொல்லுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லும்பொழுது, டெல்லி கணேசன் அவர்கள் எல்லாத்தையும் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லாரையுமே வந்து தேர்வு செய்றாங்க. குறிப்பிட்ட நபர்களை தெரிவு செய்றாங்க. அந்த தெரிவு குழுவுல வந்து டெல்லி கணேசன் அவர்களும் அடங்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து என்னன்னா, அ பொதுவா வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க இல்லையா? அப்ப டெல்லியில தான் இவருக்கு வந்து வழமையான ட்ரெய்னிங் கொடுக்கப்படுகிறது. அப்ப அங்க போறாங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் ட்ரெய்னிங் முடிச்ச பிறகு, அதிலயும் ஒரு செலக்ஷன் வைக்கிறாங்க. அந்த தேர்வுலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நண்பர் ஓடி வந்து சொல்றாரு, உங்க பேர் பக்கத்துல கணேசன் அப்படின்ற உங்க பேர் பக்கத்துல வந்து ஃபெயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ உங்கள தெரிவு செய்யல அப்படின்னு சொன்னோனே, மனசு உடைஞ்சு போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் போறாரு. ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு, தன்னை தேர்வு செய்தாங்க இல்லையா? அவர்கிட்ட போய் கேட்கலாம். தன்னுடைய தவறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கணேசன் அவர்கள் போகும்பொழுது, அன்னைக்கு பெரிய மழை. அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எல்லாரும் பெரிய பெரிய ஏர்ஃபோர்ஸ்ல பெரியவங்களா இருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஓரமா ஒரு மரத்தின் அடியில வந்து நின்னுட்டு இருக்காரு. மழையில நனைஞ்ச மாதிரி. அப்போ அந்த தெரிவு குழுவுல இருக்க தலைவர் வந்து இவர பார்த்துட்டு கூப்பிடுறாரு. "என்ன அங்கேயே நிக்கிறீங்க?" அப்படின்னு எனக்கு சொல்லும்பொழுது, "இப்படி என்ன தெரிவு செய்யலையாமே" அப்படின்னு சொல்லி இவருக்கு அழுகை வேற வந்துட்டுது. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்லையே உடனடியா ஃபைல் எல்லாம் கொண்டு வாங்க பார்ப்போம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, இவருடைய பேர் அங்க இருக்கு. யாரோ விளையாட்ட சொல்லியிருக்காங்க போல. அப்போ கணேசன் அவர்கள் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு தெரிவாயிட்டாங்க. தெரிவாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியுமே ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நெறைய பாதுகாப்பு விடயங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அவங்க எல்லா இடம் வந்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும்பொழுது ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பத்தை அவரே வந்து பதிவு செய்திருக்காரு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும்பொழுது நைட்ல ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்பொழுது, சைக்கிள்ல வந்து தன்னுடைய அறைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, அப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து அங்க இருந்திருக்காங்க. சாதாரணமா வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டோட அவர் இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து வெரண்டாவுல அவர் நடந்துகிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்ப பார்த்தோனே இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் ட்ரெஸ் தானே போட்டிருக்காங்க. அப்ப போயிட்டு கேட்குறாங்க, "நான் அவர பார்க்கலாமா?" அப்படின்னு. யாருக்குமே ஒரு நாட்டினுடைய பிரதமர பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவர பார்த்து பேசணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அப்ப தற்செயலா போய் கேட்கும் பொழுது, செக்யூரிட்டி சொல்றாங்களாம், "நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்ப போய் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, பெரிய அளவு பாதுகாப்போ, எந்த ஒரு அ கேள்விகளும் கேட்கப்படாமல் இவங்கள அனுப்பும் பொழுது, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நேரடியா வாராங்க. நல்லா அழகா அப்படியே ஒரு குர்தா போட்டு நிக்கிறாங்க. இரவு நேரம் அப்படின்றதுனால ஒரு சின்ன வாக்கிங் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, "என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல" அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு,
உங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு பார்த்துட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாரு? எங்கேருந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கணேஷ்" அப்படின்னு சொல்லும்போது, "வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல உங்கள பார்த்ததே எனக்கு சந்தோஷம்" அப்படின்னு சொல்லும்பொழுது, "சரி" அப்படின்னு சொன்னாங்க. இது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நினைவு கூறப்பட்டிருக்கிறது. எஸ்எஸ்எல்சி முடித்த கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை சென்று டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்திய விமானப்படையில வந்து ஐஏஎஃப்ல இணையிறாங்க. 1964 முதல் 1974 வரை. அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அங்க பணிபுரியிறாங்க. இந்த நேரத்தில வந்து இவருக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து பணி செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அப்ப பார்த்தீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான் போர்கள், அதாவது காஷ்மீர்ல பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில வந்து தில்லியைச் சேர்ந்த நாடக குழுவில வந்து தட்சிண பாரதி நாடக சபா நடத்திய நாடகங்கள நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐஏஎஃப்ல இருந்து விலகி காத்தாடி ராமமூர்த்தி நாடக குழுவில இணையறாங்க. இவருக்கு இங்க பெரிய அளவுல வந்து வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டௌரி கல்யாண வைபோகம் அப்படின்ற ஒரு நாடகத்துல வந்து குசேலர் பாத்திரத்துல நடித்த போது தான் இவருடைய வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு திருப்புமுனை அப்படின்றத சொல்லலாம். டெல்லி கணேசன் அவர்களுடைய இந்த நாடகத்தை பார்த்த பிறகு அவருக்கு பாராட்டு, வரவேற்பு அதிகமாக இருக்கும் பொழுது, சென்னைக்கு வந்துரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காதல். அத்தை மகள் மீது ஒரு காதல். அப்போ தன்னுடைய திருமணத்துக்கு என்ன அப்படின்னா, சென்னைக்கு வந்தா தான் கல்யாணம். இங்க இருந்தா டெல்லிலலாம் இருந்தா பொண்ணு தர முடியாதுன்னு சொன்னனால, சரி அப்படின்னு வந்து அவங்க வந்துடுறாங்க சென்னைக்கு இந்த கல்யாணத்த பண்ணணும் அப்படின்னா, அவர்களுடைய காதல் ஒரு அழகான காதல். முதல்ல வந்து பெரிய அளவு வீட்ல வந்து சம்மதம் இருக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்து அவர்களுடைய இந்த காதலினுடைய இந்த பயணத்தை பார்த்த பிறகு அவங்க வீட்லயே சம்மதம் சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாடக சபாக்கள்ல வந்து நிறைய நாடகங்கள் மேடையேற்றப்படும் பொழுது, பட்டின பிரவேசம் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பெரிய அளவு பேசப்படுகிறது. இந்த நாடகத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை பெரிய அளவு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் பாலச்சந்தர் அவர்களுடைய அவதானம் அவர் மீது முழுமையாக திறப்பப்படுகிறது. அப்போ வந்து பட்டின பிரவேசம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல பாலச்சந்தர் அவர்கள் அவரை நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்புல வந்து உடல் மொழி அந்த நடிப்புக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை தன்னை மாற்றிக்கொள்ளும் அமைப்பு இருக்குது அப்படின்னு பாலச்சந்தர் அப்பவே அவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இவருடைய நாடகத்தை பார்த்து நாகேஷ் அவர்கள் கூட இவரை தேடி வந்து மேடையில வந்து வாழ்த்து சொல்லிய சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் வந்து நாடகத்திலேயே தன்னை அழகாக பதப்படுத்தி கொண்டார். திரையுலகுக்கு வரத்துக்கு முன்னாடியே நாடகத்தில் தன்னை அருமையா பதப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பட்டின பிரவேசம் திரைப்படம் வந்து ரொம்ப அழகான ஒரு பயணமாக இவருக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னா சிந்து பைரவி. சிந்து பைரவில வந்து மிருதங்கம் வாசிப்பது போர் ஒரு கதாபாத்திரம். இது பெரிய அளவு பாராட்டு பெற்றது. ஏன்னா இதுல ஒரு பெரிய டயலாக் கொடுக்குறாங்க. பாலச்சந்திரன் அவர்கள் தான் இயக்குறாங்க. அப்ப பெரிய ஒரு டயலாக். இந்த டயலாக் வந்து இப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பேசிட்டு வாசிக்கிறதா? வாசிச்சுட்டு பேசுறதா? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்க இருக்கவங்கலாம் சொன்னாங்க, "நீங்க இயக்குனர்ட்டயே போய் கேட்டுக்கங்க" அப்படின்னு. பாலச்சந்திரன் அவர்ட்ட போய் கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்து காட்டுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த டயலாகையே அவர் பேசிக்கிட்டு தன்னுடைய கைகள்லயே வாசிக்கிறாரு. அப்புறம் அந்த டயலாகையே பேசிக்கிட்டு கைகள்லயே வாசிக்கும் பொழுது, "இப்படியே பண்ணிடுங்களேன், பிரமாதமா இருக்கு" அப்படின்னு பாலச்சந்திரன் அவர்களே அனுமதி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன்னுடைய வாழ்நாள்ல வந்து திரையுலக பயணம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா அவருக்கு ஆரம்பிச்ச ஒரு காலகட்டமாக அது அமைகிறது. அதற்கு பிறகு 2வது, 3வது திரைப்படங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா, மாரியம்மன் திருவிழா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த படத்துக்கு வந்து சிவகுமார் அவர்கள் 1வது ஹீரோவாகவும், 2வது ஹீரோவாகவும் டெல்லி கணேசன் அவர்கள் பதிவு செய்யப்படுறாங்க. சுஜாதா அவங்க தான் அவங்களுக்கு வந்து அ கதாநாயகியாக அவங்களுக்கு வந்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த திரைப்படத்துல. அப்போ அது ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பார்க்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மனசுல பதிஞ்ச இன்னொரு திரைப்படம் என்னன்னா, நாயகன். ரொம்ப அருமையா இருக்குங்க. நிறைய வந்து அந்த நாயகன் திரைப்படத்துல அவர் நிறைய பேசல. ஆனால் அவருடைய அந்த உடல் மொழியே நிறைய பேசியிருக்கு. பார்த்திருக்கீங்களா அந்த படம்? உங்களுக்கு கண்டிப்பா நாயகன பார்த்தா, கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு, டெல்லி கணேஷ் அவர்களுடைய நடிப்பு எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்னும் அழகாக அவரை வெளிக்கொண்டு வந்த அந்த பங்கு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்றத பதிவு செய்யணும். அப்போ இப்படி வந்து முன்னணி இயக்குனர்கள், முன்னணி நடிகர்களோட நிறைய படம் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் அவர்களோட அவர் நிறைய படங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. அப்படியே பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும்,
இருக்கட்டும், அவ்வை சண்முகாக இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து கமலஹாசன் அவர்கள் இருக்கும் நிறைய திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி கணேசன் அவர்களை அழைத்து நடிக்க வச்சுருவாங்களாம். ஆனா, அவர் அதிகமாக நடிச்சது யாரு கூடன்னா, ரஜினிகாந்த் அவர்களோட. நிறைய படங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றாலுமே, நிறைய படங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் அந்த பக்குவம் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, எப்பொழுதும் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்களே, இத வந்து அவர் வந்து இருக்கும் அந்த ஷூட்டிங் செட்ல வந்து எப்பவுமே மத்தவங்க கிட்ட பேசி காட்டுவாராம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. எல்லாருமே இவருடைய நகைச்சுவையான இந்த பேச்சை எல்லாருமே விரும்பி பேசுவாங்களாம். விரும்பி பேசுறது மாத்திரமில்ல, அவர் பேசுறத விரும்பி கேட்பாங்களாம். அதான் சிறப்பு. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மலையாளம் கலந்த இந்த மொழியில வந்து தமிழையும் சேர்த்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒத்திகை மாதிரி இந்த செட்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத வந்து கமலஹாசன் அவர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கேட்ட பிறகுதான் இந்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற இந்த திரைப்படத்துல வந்து இப்படி ஒரு மொழி நடையில ஒரு கதாபாத்திரம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அப்பா மகன் கமலஹாசன் மகன் அவர் அப்பாவா நடிக்கிற 2 பேரும் பேசுற மாதிரி ஒரு கேரக்டர் அங்க கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட அப்படியே மனசுல பதிஞ்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் திறமை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் வந்து பழகுறதுக்கு மிகவும் பண்பான ஒரு நடிகர் அப்படின்றது வந்து எல்லாரும் பதிவு செய்திருக்காங்க. அதான் அது ஒரு சிறப்பு. இவருடைய இந்த திரையுலக பயணத்துல வந்து அவர் பயணித்த எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பண்பானவர், அன்பானவர். எப்பயுமே வந்து வீட்ல இருந்து வரும்பொழுது எல்லாருக்குமே உணவு எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவருடைய வீட்டினுடைய அந்த சுவை எல்லாருக்குமே பிடிக்குமா. அந்த உணவினுடைய சுவை எல்லாருக்கும் பிடிக்குமா. அப்ப எல்லாரும் வந்து சொல்லும் பொழுது வீட்ல இருந்து வரும்பொழுது எல்லாத்துக்குமே உணவு எடுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடன் பழகக்கூடியவர். செட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இவர் பெரிய ஹீரோ, அவர் பெரிய இயக்குனர் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அங்க இருக்க எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பேசி பழகுவாங்களாம். அதே நேரத்துல பெரிய ஹீரோ வந்துட்டாரு. இப்போ ரஜினி அவர்களோ, கமல் அவர்களோ செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஓடி போய் பேச மாட்டாங்களாம். ஏன்னா, சில நேரங்கள்ல வந்து அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. அவங்க வேற ஏதாவது சிந்தனையில இருப்பாங்க. அப்ப அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களே கூப்பிட தனியும் இருப்பாங்களாம். எப்பொழுதுமே வந்து எல்லாருடைய தன்மையையும் அறிந்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றது தான் எல்லாரும் பதிவு செய்திருக்காங்க. டெல்லி கணேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு உயரமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லும்போது பசி அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகுந்த முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சோபனாவோட நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. ஏன்னா இதுல உள்ள நடிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு நடிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல பார்த்து இந்த படத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து பாராட்டுறாங்க. எவ்வளவு சிறப்பா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட்ஸ்ல வந்து இவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு விருது வழங்குறாங்க. இந்த விருத வந்து எம்ஜிஆர் அவர்களே தான் வழங்குறாங்க. இது ஒரு சிறந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த விருது வழங்கும் விழாவுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து முன்னணியாக இருந்த எல்லா நடிகர்கள், நடிகைகள் நிறைஞ்சிருக்காங்க அந்த இடத்துல, அந்த அரங்கத்துல. அப்ப என்ன நடக்குதுன்னா, பெரிய அளவு வந்து கணேசன் அவர்களே நிறைய பேருக்கு தெரியல. அப்ப வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஹீரோ, ஹீரோயினுக்கு தான் எல்லாரும் முதன்மை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவர வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கவலையா இருந்தது. மனசு கஷ்டமா இருந்ததா. ஆனாலும் பெருசா அத எதுவுமே யோசிக்காம அமர்ந்திருப்பதை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்பயுமே அப்படித்தான். தன்னுடன் இணைந்து பயணிக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் முன்னணி கொடுப்பதும், அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எடுத்துக் கொடுப்பதிலும் ஒரு சிறந்த நல்ல மனிதராக நிறைய பேர் அவரை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி கணேசன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு அவர் தோள் மேல கைய போட்டு, எல்லாரையும் சமனா பாருங்கப்பா, எல்லாருக்கும் சமனா படம் எடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் வந்து அவருக்கு கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கண்ணீர் கொட்டுற அந்த நிலையில தான் அந்த விருதை வாங்கியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சினிமா துறையில் பயணம் செய்யாத ஒருவர் நாடகத்துறை மூலமா சினிமா துறைக்கு வருது அப்படின்றது அந்த காலத்துல பெரிய சாத்தியப்படாத விடயம். ஏன்னா நிறைய பேர் நாடகத்துறையில இருந்தாங்க, நிறைய பேர் நாடகத்துறையில தான் திரையுலகிற்கு வந்தாங்க. நாடகங்கள் பலதான் திரைப்படங்களாகவே மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போ பெரிய கஷ்டமான ஒரு நிகழ்வு. அப்ப அதுல இருந்து வந்து தனக்கென்று ஒரு பாதை வகித்து 400 திரைப்படங்கள் நடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த காலகட்டத்துல. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பயணத்தை தான் அவருடைய இறுதி நாட்கள் வரை பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம்.
டெல்லி கணேஷ் அவர்கள் தன்னுடைய வீட்டுல சின்ன வயதுல இருக்கும் பொழுது ஒரு ஒரு நிகழ்வு. அதாவது அம்மா வந்து சின்ன வயதுல இறந்துட்டாங்களா, அப்போ தாத்தா, பாட்டி அதிகமா அக்கறை செலுத்துவாங்களாம். எப்பவுமே அப்படித்தானே, அன்பு அதிகமா குடுப்பாங்க. பேரன் எந்த ஒரு குழப்படி செஞ்சாலும் பேரனுக்கு வந்து அவங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பாடசாலைக்கு போகும்பொழுது டெல்லி கணேசன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்களாம். அப்ப எப்படியாவது தன்னுடைய பேரன வந்து வகுப்பேற்றம் பண்ணிடணும், அவருக்கு நல்லபடியா வந்து எந்த ஒரு சிரமமே இல்லாம அவர் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தாத்தா என்ன பண்ணுவாங்களாம், அப்ப வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்கள்ல இருக்கவங்க வந்து பெரிய தோட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த தோட்டங்கள்ல எப்பயுமே மரங்கள் இருக்குங்க. அந்த மரங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, பழங்களும் மலர்களும் பூத்து குலுங்கும். அப்போ இவங்க வீட்லயும் அப்படித்தானா? மாங்காய் மரம், கொய்யா மரம், தென்னை மரம், வாழை மரம் அப்படின்னு நெறைய மரங்கள் இருக்குமா. அப்ப அவங்க தாத்தா என்ன பண்ணுவாராம், இந்த மரங்கள்ல இருக்க கனிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு, டெல்லி கணேஷ் அவர்கள் படித்த பாடசாலைக்கு எடுத்துக்கிட்டு போய் அவருடைய தலைமை ஆசிரியருக்கு குடுப்பாங்களாம். அப்போ ஒரு சமயம் அப்படி குடுக்கும் பொழுது, அந்த தலைமை ஆசிரியர் கேட்கிறாராம், "என்ன இது?" இல்ல இது வந்து எங்க எங்க தோட்டத்துல விளைஞ்சது. தோட்டத்துல வேணா பழங்கள், மரக்கறி விளையத்தானே செய்யும். இது எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? இல்ல இது நான் உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தேன். இதெல்லாம் இங்க குடுக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டு போங்க. நாளைக்கு உங்க பேரன் வந்து மார்க்ஸ் குறைவா எடுத்துட்டாரு. அவர ஏன் நான் பாஸ் பண்ண வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வரும். அதனால இதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்களாம். இதெல்லாம் அவருடைய நினைவுகள்ல வந்து அவர் பதிவு செய்த நிமிடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறந்த நடிகராகவும், குணச்சித்திர நடிகராகவும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும், அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய மனதையும் அறிந்து நடக்கக்கூடிய சிறந்த மனிதராகவும் இருந்த டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து நவம்பர் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு எல்லாரோட வீட்ல சந்தோஷமா பேசிட்டு, அவர் அந்த குறிப்பிட்ட அந்த காலம் வரை கூட நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்பயும் வந்து கதை கதை சம்பந்தமான நிறைய விடயங்கள் அவர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்ப வந்து வீட்ல எல்லாரோடும் சந்தோஷமா பேசிட்டு அன்று இரவு உறங்கச் சென்றிருக்கிறார். 11:30 மணி அளவில் அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்திதான் அவருடைய ரசிகர்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் திரையுலகுக்கும் வந்த ஒரு செய்தி. எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல ஆழ்ந்தாங்க. ஏன்னா, இத்தனை காலங்கள் அவருக்கு வயது எட்டி பிடித்திருந்தாலும் அவருடைய நடிப்பிலே ஒரு கம்பீரம் இருந்தது. அவருடைய குரலிலே ஒரு அ நடிக்கும் பொழுது ஒரு பாசம் இருந்தது. அதாவது பேசும்பொழுது ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு தோரணை இருந்தது. அப்ப வந்து எல்லாருடைய மனதிலுமே டெல்லி கணேஷ் அவர்களுடைய மறைவு என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விடயமாக எல்லாராலும் பார்க்கப்பட்டது. 45 வருட காலம் கடந்த நிலையிலும் டெல்லி கணேஷ் அவர்கள் சினிமா துறையில், தமிழ் சினிமா துறையிலே பயணித்திருக்கிறாங்க. அதுவும் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நாடகத்துறை மூலமாக திரையுலகுக்கு வந்திருக்காங்க. எல்லா விடயங்களையும் பார்த்த ஒரு மனிதர், நிறைய மனிதர்களை கண்டு அவர்களுடன் பழகிய ஒரு மனிதர். இப்படின்ற ஒரு சிறந்த மனிதர் திரையுலகில் இன்று இல்லை என்றாலும் அவருடைய திரைப்படங்கள், அவருடைய நினைவுகளை கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலும் பதிவு செய்யும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.